நெல்லையில் வாசிப்பு திருவிழா. நெல்லை கத்தீட்ரல் காலனி பைம்பொழில் கு. பாலசுப்பிரமணியன் நினைவு நூலகம், திருநாவுக்கரசர் நற்செயல் மன்றம் இணைந்து நடத்திய வாசிப்பு திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. மகாகவி பாரதியின் பாடலை வள்ளியூர் ஜெகநாதன் மெட்ரிக் பள்ளி 7ஆம் வகுப்பு மாணவர் செல்வன் சித்தார்த் இறைவணக்க பாடலாக பாடினார். நூலகத்தின் அமைப்பாளர் மன்றத்தின் நிறுவனர் ஹரிஹர கார்த்திகேயன் வரவேற்புரை ஆற்றினார். பள்ளி NSS திட்ட அலுவலர் செந்தில்குமார், மன்றத்தின் துணைத் தலைவர் சீதாராமன், காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட பொறுப்பாளர் பால்ராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழா தலைவர் ALS சண்முகம் வாசிப்பினால் மாணாக்கர்கள் பல்துறை நிபுணர்கள் ஆகலாம் என அறிவுறுத்தினார். கல்வியால் மேன்மை பெற வேண்டும் என வாழ்த்தி தலைமையுரையாற்றினார். மதித பள்ளி தலைமை ஆசிரியர் சோமசுந்தரம் மாணவர் பருவத்தின் கடமையை எடுத்துரைத்து வாசிப்பின் அவசியத்தை எடுத்துக் கூறி முன்னிலையுரையாற்றினார். விழாவின் சிறப்பு அழைப்பாளர் திருநெல்வேலி பாராளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் புரூஸ் கலந்து கொண்டு நூலகத்தினை பார்வையிட்டு மகிழ்ந்தார். மன்றத்தின் நற்செயல்களை பாராட்டி கல்வியின் பயனை எடுத்துரைத்து திருஞான சம்பந்தர் கல்வி அறக்கட்டளை சார்பாக வழங்கப்படும் கல்வி உதவித் தொகையினை மாணவ மாணவிகளுக்கு வழங்கி விழாவில் சிறப்புரையாற்றினார். நெல்லை சித்திரசபா ஓவியர் பொன் வள்ளிநாயகம் வாசிப்பு திருவிழாவின் நோக்கத்தை பாராட்டி வாசிப்பின் பலனை எடுத்து கூறி வாழ்த்துரை வழங்கினார். விழாவில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு புத்தகங்கள் பரிசாக வழங்கப்பட்டது. மனோகரன் மன்றத்தின் உறுப்பினர்கள் கந்தமுருகன், கோபி சுப்பையா, லட்சுமணன், கல்யாணி, கவிதா, உமா, அகில இந்திய வானொலி காசி விஸ்வநாதன், திமுக பொறுப்பாளர் வேலாயுதம், செந்தில் ஸ்டுடியோ செந்தில் ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவின் நிறைவாக திருநாவுக்கரசர் நற்செயல் மன்றத்தின் துணை செயலாளர் சிவகுமார் நன்றியுரையாற்றினார். எல்லாருமே